டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி என்னாகும் 24வது அதிகாரம் 2-7 மீண்டும் 15-17. இங்கே பாலாக் மன்னன் பிலேயாம் தீர்க்கதரிசி அழைத்து இஸ்ராயல் மக்களை சபிக்க சொல்லுகிறான். சபிக்க சொல்லும் போது அந்த நிலைதான் இந்த 2-7 பார்க்கிறோம். அப்போது அவன் சொல்லுகிறான், யாக்கோபே, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது, பரிந்து விருந்து கிடக்கும் பள்ளத்தாக்கு போல ஆண்டவர் நட்டன் மண் அகில் மரங்களைப் போல இருக்கிறது, கேதுரு மரங்கள் போன்று இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். காண்டா மிருகத்துக்கு உரிய வல்லமை உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி, மேலும் உன்னை எதிர்த்தவர்கள் துயில் கொள்ள பெண் சிங்கம் போல படுத்து கொண்டிருக்கிறாய், உனக்கு ஆசீர் கூறுவேன், பேறு பெற்றோன் என்று உன்னை சபிப்பவர்கள் சபிக்கப்படுவார் என்று சொல்லிவிட்டு கருதியாக மீட்பரை பற்றி சொல்வார். 17வது வசனம் என்னாகும் 24-17. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று, நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோப்பிலிருந்து ஒரு மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரவேலின் செங்கோல் ஒன்று எழும்பும், அது மோவாபின் நெற்றி பிறை நசுக்கும், சேத்தின் போது அனைவரும் அழிந்துவிடும். இதோ மீட்பருடைய பிறப்பை பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நட்சத்திரத்தை காட்டப்பட்டது. இங்கு யாக்கோப்பில் ஒரு மீன் தோன்றுகிறது, அது இஸ்ரவேலில் ஒரு செங்கோல் எழும்பும் என்று பிலேயாம் இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே அவரை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, மீட்பரை பற்றியும் சொல்லுகிறார். அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று, அவரை பார்ப்பேன், அண்மையில் அன்று. அவர் யாக்கோப்பில் இருந்து ஒரு உண்மையின் உதிக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், செங்கோலை கொண்டு இந்த உலகத்தை மீட்க வல்லவர் என்று ஆண்டவரை சொல்லும்போது பாலாக் மன்னனுக்கு கோபம் வருகிறது. உடனே துரத்தி விடுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கடவுளுடைய பிள்ளைகளை யாரும் சபிக்கவும் அவர்களுடைய ஆசீர்வாதம் எடுத்து விட முடியாது. கடவுள் அவர்களோடு இருந்து அவரை வழி நடத்துகிறார். எப்படி பிலேயாம் வழியாக இஸ்ராயலுடைய நிலை ஆசீர்வதித்தார், அவருடைய வல்லமையை காட்டினார். அது மட்டுமில்லை, அவனுக்காக ஒரு மீட்பர் தோன்றுவார், அவரை கண்களால் பார்க்க முடியும் என்று சொல்லி நம்பிக்கை ஊட்டுகிறார். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து என்னாலும் வழிநடத்த நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரை உடைய தெய்வீக கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும் நல்ல பிதாவே, ஆமென்.